முள்ளிவாய்க்கால் மௌனிக்கும் பொழுது யார்கிட்ட கொடுத்துட்டு போனது? எப்பாரும் இந்த கேள்வியை கேட்டீங்களா? எந்த ஆய்வாளர்கிட்ட கேட்டீங்களா? யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தது? யார்கிட்ட கேட்கிறோம்? யார்கிட்ட கொடுத்தது நீங்கள் கூறுங்க. சர்வதேச பூவோட அரசு. ஏனென்றால் அடித்தவர், அதாவது யார் அடித்தார்? அதாவது முள்ளிவாய்க்கால் யுத்தம் நிறைவடைந்த போது யார்கிட்ட இந்த போராட்டம் கையளிக்கப்பட்டது? உங்களிடம். சர்வதேச பூவோட அரசியல் தான் கொடுக்கப்பட்டது. புகழ் அரசியல் யார்? அதுக்கு பேர் இல்லையா? அது சர்வதேச நலன்கள். சர்வதேச நலன் என்றால் அப்படியாயின் ஈழத்தமிழர்கள் எல்லாம் கிள்ளுக்கீரைகள். அதாவது என்ன பிரச்சனை என்றால், ஆளுமை உள்ள இனம் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், எப்படி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏன் படையெடுக்க வேண்டிய தேவை வந்தது? எப்படி அது உருவாக்கப்பட்டது? அதாவது அவைய கிரிமியாவை கொடுக்கிற ரஷ்யா முந்தின ஆட்சியாளர்கிட்ட கிரிமியா கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த ஆட்சியாளரை மாத்தி தங்களுக்கு சாதகமான ஆட்சியை மேற்கொள்ள கொண்டு வருது. அந்த அவருக்கு, அதாவது அதை நேட்டோவில் இணைக்க போறோம் என்று செயற்படுத்தும் பொழுது, சொல்லும் பொழுது, அது நேட்டோ வந்தா தனக்கு பாதுகாப்பின்மை என்ற ஒரு போலி வாதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு, ஏன்னு சொன்னா போலந்துக்குள்ளேயோ பின்லாந்துக்குள்ளேயோ நேட்டோவில் இணைக்கப்பட்டுடுது. ஆனால் உக்ரைன் போனா அப்புறம் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. ஆனால் அதை ரஷ்யா தனக்கு சாதகமா வச்சுக்கொண்டு அந்த பயத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்த யுத்தத்தை போய் நடத்தி இருக்கிறது. ஏனென்றால் உக்ரைனுக்குள்ள தன்னுடைய நலனை அடைய முடியாத நிலையை உருவாக்கினா பிறகு யுத்தத்தை தவிர பூட்டினுக்கு வேற வழி இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு இலங்கைக்குள்ளே இந்தியா தன்னுடைய நலனை அடைய முடியாத நிலையை தமிழ் மக்களும் இந்த சர்வதேச ஒழுங்கும் ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக தமிழ், அதாவது தன்னுடைய நலனை அடைய வேண்டும்.